ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ஹிந்தியில நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற படத்தை பத்தி பார்க்க போறோம். 7 வருஷம் கழிச்சு கிறிஸ்மஸ்காண்டி ஊருக்கு வர்ற ஹீரோ அன்னைக்கு நைட்ல நடக்கிற தரமான சம்பவத்தை த்ரில்லராவும் சஸ்பென்ஸாவும் சொல்ற படம் தான் மேரி கிறிஸ்மஸ். படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரே ஃப்ரேம்ல 2 விதமான ஸ்கிரீன்ல ஒரு சைடு இட்லி பொடிக்காகவும் இன்னொரு சைடு சில மாத்திரைகள்லாம் போட்டு மிக்சியில அரைச்சு ரெடி பண்றாங்க. அதுல இட்லி பொடி இருக்கிறதுல ஒரு ரிங்க வைக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஊரே கிறிஸ்மஸ்க்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு 2 பேரு கையில குழந்தையோட நடந்து போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இந்த படமும் ஸ்டார்ட் ஆக கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோ ஆல்பர்ட் பாம்பே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி இப்ப இருக்கிற மும்பை, இதுக்கு முன்னாடி பாம்பேன்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நடக்கிற சம்பவம் தான் இது. 7 வருஷம் கழிச்சு ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு போகும்போது இவரை பார்த்து அவரோட அங்கிள் அவரை வெல்கம் பண்ணிட்டு உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வருவேன்னு சொல்லி உன் வீட்டை கூட ஆளை வச்சு ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், வா உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஹீரோவோட பேரு ஆல்பர்ட். அம்மா இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பலாம் அவங்க கஷ்டப்படவே இல்ல. நைட்டு தூங்குனவங்க காலையில எந்திக்கவே இல்ல. தூக்கத்திலே அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த உனக்கு தெரியப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணியோ என்னால முடியல அப்படின்றத சொல்லிட்டு சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில போக இந்த சைடு ஹீரோ அவரோட அம்மா ரூமுக்கு போய் அவங்க பெட்ல படுத்து அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போன அங்கிள் திரும்பவும் வந்து ஹீரோ கையில ஒரு ஒயின் பாட்டில் கொடுத்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒரு ஹோம்மேட் ஒயின் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு அந்த பாட்டில்ல யாதும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்குமா, இது என்ன பேர் அங்கிள் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அங்கிளும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், அந்த மூமெண்ட் வரும்போதுதான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதுக்கப்புறம் நடக்க போற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை சேர்க்கும், அந்த மூமெண்டோட பேர் தான் யாதும். நான் இந்த ஒயினை ப்ரொடியூஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது, அதனால தான் அந்த பேரை நான் அப்படியே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பாட்டில இருக்கிற ஒயினை குடிக்கும் போது யாதும் கிடைக்கலனாலும் லைஃப்ல எப்பயாவது ஒரு தடவை அந்த மூமெண்ட் கிடைக்கும், அப்படி கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அதுக்கு ஹீரோவும் இன்னைக்கு நைட்டு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு இன்னொரு நாள் வர அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிளும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஊரை சுத்தி பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ அந்த சைடா 2 போலீஸ்காரங்க வருவாங்களா, அதை பார்த்துட்டு இவர் பம்மிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்குள்ள நுழைய உள்ள போனவர் அங்க ஒரு குருவி கூண்ட பாக்குறாரு. அதை தொடும்போது குருவி கத்துற சவுண்டு வருமா, அதை பார்த்து பிடிச்சு போய் அதை பேக் பண்ணி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ள நுழைய அங்க ஒரு சிங்கர் சூப்பரா பாடிட்டு இருப்பாங்க. உள்ள போன ஹீரோ நேரா பாருக்குள்ள போய் கையில சரக்கோட அந்த சாங்கையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ள நுழையும் போது உள்ள இருந்த ஒரு நபர் பதட்டமா ஹீரோவை பார்த்து வெளியில ஒரு டேபிள்ல டெடி பேர் உட்கார்ந்துருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் வெளியே பார்த்துட்டு ஆமான்னு சொல்லுவாரா. அடுத்து அந்த நபரு அந்த டேபிள்ல ஒரு பொண்ணும் கூடவே ஒரு சின்ன குழந்தையும் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை வந்ததுனால நான் கிளம்பினதாகவும் எனக்காக வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாரை விட்டு அவசரமா கிளம்ப இந்த சைடு ஹீரோவும் ஒன்னும் புரியாம என்ன செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு சரி போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் கிட்ட வருவாரா. அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறது இந்த படத்தோட ஹீரோயினி மரியா, கூடவே அவங்களோட பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ போய் உங்க கூட வந்தவர் அவசரமா வேலை வந்ததுனால கிளம்பிட்டாரு, உங்களை வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னு மரியாக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு புரியாத குழப்பத்திலே இருக்க ஹீரோ இதை பார்த்துட்டு ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரா. இந்த சைடு மரியாவும் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருப்பாங்களா. சரி மூட மாத்தணுமே அப்படின்றதுக்காண்டி தன்னோட பொண்ணை கவனிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு ஹீரோவும் அவருக்கு இந்த பேப்பர்ல கிராஃப்ட் எல்லாம் ரொம்பவே சூப்பரா செய்வாரா. பக்கத்துல இருந்த டிஷ்யூல முயல் மாதிரி ரெடி பண்ணி அதை ஹீரோயினியோட பொண்ணு கிட்ட காமிச்சு விளையாண்டுட்டு இருப்பாரா. ஹீரோயினி அதை பார்த்துட்டு சரி இதுக்கு மேல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அவங்க வெளியில போக ஆனா ஹீரோக்கோ ஹீரோயினியை பார்த்ததுமே ஒரு இம்ப்ரெஷன் ஆகி அங்க இருக்க முடியாம அவரும் ஹீரோயினி தேடி வெளியில வர அந்த இடத்துல ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கும். அந்த தியேட்டர்லயும் சின்ன குழந்தைங்க பாக்குற படம் தான் ஓடிட்டு இருக்குமா. அந்த தியேட்டரோட வாசல்ல தான் ஹீரோயினியும் அவங்க பொண்ணும் இருப்பாங்களா. இதை ஹீரோ பார்த்துட்டு அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் முன்னாடி போய் டிக்கெட்டை வாங்கி அந்த தியேட்டருக்குள்ள போய் உட்கார பின்னாடியே ஹீரோயினி அவங்க பொண்ணும் ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற பேக் சீட்ல வந்து உட்காருவாங்களா. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும் போது ஹீரோயினியும் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது கையில அந்த டெடி பேரையும் அந்த குட்டி பொண்ணு எடுக்குமா. ஹீரோயினி டெடி பேர்ல இங்கே இருக்கட்டும் அங்கிள் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் அந்த டெடி பேரை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போக ஹீரோ ஃபாலோ பண்றாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருமா. சோ அதனாலதான் சொல்லிட்டு போவாங்க. இப்படி அவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பாப்கார்ன் வேணும்னு சொல்லி கேக்குமா. ஹீரோ அந்த பாப்கார்னை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட உன் பேர் என்ன, பாப்கார்ன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாரா. அந்த இடத்துல ஹீரோயினி தான் அந்த பொண்ணோட பேரு ஆனின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட உங்க பேரு ஆனியா, நீங்க என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அவளால பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோவும் அதுக்காக சாரி சொல்லிட்டு சரி நீ சாப்பிட்டு படம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல படம் பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிருமா. சரின்ட்டு ஹீரோயினியும் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு
சொல்லிட்டு இன்னொரு கையில டெடி பேரையும் தூக்கிட்டு அந்த தியேட்டரை விட்டு வெளியில வருவாங்களா. பார்த்தா ஹீரோவும் வெளியில தான் இருப்பாரு. அவரை பார்த்ததும் கையில இருந்த டெடி பேரை ஹீரோயின் கீழே போட அதை பார்த்துட்டு ஹீரோவும் அதை கையில எடுத்து கொடுத்துட்டு நீங்க போறதுக்கு டாக்ஸி பிடிச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என் வீடு 2 தெரு தள்ளி தான் இருக்கு, நடந்தே போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் நான் வேணுமா அந்த டெடி பேரை தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு டெடி பேரை கையில கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோவும் என் வீடு இந்த ஃபயர் ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சு, உங்களுக்காக உங்க வீட்டுல வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் போன வருஷம் வரைக்கும் எனக்கு வெயிட் பண்றதுக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ அந்த வீட்டுல அவங்களோட நினைவுகள் மட்டும் தான் இருக்கு, வேற யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு இன்ட்ரோ ஆகிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்த்து கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினியும் நான் ஒரு சின்னதா பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்கேன், இது எங்களோட ஃபேமிலி பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல எல்லாரும் கிறிஸ்துமஸ்க்காக சந்தோஷமா இருக்காங்க, அவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளும் சந்தோஷமா இருக்கும் தானே நினைப்பாங்க, உண்மையை சொல்ல போனா நான் சந்தோஷமாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ ஏங்க அப்படி சொல்றீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோயினி ஜெரோன் சந்தோஷமா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெரோன் அது யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினி அவர் தான் ஆனியோட அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், இந்த டைம் அவன் எந்த பொண்ணோட இருக்கானோ அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே அங்க இருந்து நடந்து போக இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் சீனா வந்திருக்கும். இது மாதிரிதான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த நேரம் ஹீரோயினி அவங்க வீட்டுக்கிட்ட போய் இதுதான் என்னோட வீடு பேக்கரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவங்க கூட உள்ள போவாரா. உள்ள போனவங்க ஒரு லிஃப்ட் வழியா மேல் ஃப்ளோருக்கு போய் அவங்க வீட்டையும் ஓபன் பண்ணி உள்ள போனா உள்ள சூப்பரா அவங்க வீட செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோயினி அவருக்காக ட்ரிங்கை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க ஊத்தி சாப்பிடுங்க, நான் போய் குழந்தைய தூங்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாங்கையும் பிளே பண்ணி விட அப்ப ஹீரோயினி அவங்களோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்குமா அதை பார்த்துட்டு இந்த போட்டோல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினி அழுகிற மாதிரி யாராவது போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு உள்ள போக இந்த சைடு ஹீரோவும் அந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்களா. அதுல இவர் வாங்கிட்டு வந்த குருவி கூண்டைய மாட்டி விட்டுட்டு அந்த வீடு அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி போட்டு விட்ட அந்த மியூசிக்கும் ஒரு மாதிரி ஹை பீச்ல பிளே ஆயிட்டு இருக்குமா. ஹீரோ அதை தெரியாம தட்டி விட அந்த மியூசிக்கும் ஸ்டாப் ஆக ஹீரோ அதை ஏதோ பண்ணி ஆன் பண்ணி விட அதுவும் ஓடிட்டு இருக்குமா. இந்த சைடு ஹீரோயினி என்னடா மியூசிக் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டாரா. ஒருவேளை ஹீரோ போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு பின்னாடி ஒரு சோஃபா இருக்குமா, அதுலதான் உட்காந்துருப்பாரா. ஹீரோயினை பார்த்துட்டு அவரும் வர ஹீரோயினி அவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் ஊத்தும் போது அவங்களோட கையை நடுங்குற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த பிளே ஆயிட்டு இருந்த மியூசிக் நின்னு போயிருமா. ஹீரோயினி வேற மியூசிக் ஆன் பண்ணி விட்டு கையில ட்ரிங்க்ஸோட டான்ஸ் ஆட ஆரம்பிக்க பதிலுக்கு ஹீரோவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. இப்படி 2 பேரும் ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு ஒரு கடத்துல டயர்ட் ஆகி 2 பேரும் உட்காரும் போது அப்பதான் ஹீரோயினி ஹீரோ பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கையில மாட்டிருந்த மோதத்தை மறைச்சு வச்சுட்டு சிங்கிள்னு போய் சொல்றீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அவரோட பர்ஸ்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து காமிக்க அதை ஹீரோயினி பார்த்துட்டு இது யாரோடது அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ இது ரோசியோடது, அவ என்ன ரொம்பவே லவ் பண்ணா, என்னாலயும் அவளை விட்டு இருக்க முடியல, எங்க அம்மாவுக்கு ரோசியை பிடிக்கல, ரோசியோட ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கல, ரோசி என்னோட பாஸோட வைஃப், எங்க காதல் இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அவளை கோவாக்கு கூட்டிட்டு போயிட்டேன். 3 மாசம் நல்லா ஜாலியா தான் போச்சு. 3 மாசம் கழிச்சு ரோசியோட ஹஸ்பண்ட் அவங்களோட டிவோர்ஸ் நோட்டீஸ எங்களோட ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சான். அந்த நோட்டீஸ இவளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கையில ஒரு ரிங்கோட ப்ரொபோஸ் பண்ணேன். ஆனா அதை அவ ஏத்துக்கல, நம்ம பண்றது அவளுக்கு தப்புன்னு புரிஞ்சதுனால அவ என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினி அப்படியே இந்த ரிங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ என்னைக்கு அவளை மறக்கிறனோ அன்னைக்கு இந்த ரிங்க தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி தூக்கி போட்டாதானே அவங்களோட ஞாபகம் உனக்கு வராம இருக்கும், இதுக்கு அப்புறமும் உங்களால ஒண்ணு சேர முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அப்படி நினைக்கிறதுக்கு அவ உயிரோடு இருக்கணும்ல, அவ இறந்து போயிட்டா, இதுக்கிடையில என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நானும் இங்க இருக்கிறதுக்கு முடியாம துபாய் போயிட்டேன், 7 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோயினி உண்மையிலே கஷ்டமான விஷயம் எதுன்னு தெரியல, காதலிக்கிறவங்க இறந்து போறதா இல்ல காதலே இறந்து போறதா அப்படின்னு சொல்லிட்டு இதே 7 வருஷத்துக்கு முன்னாடிதான் நானும் ஜெரோமும் மீட் பண்ணோம். அவனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் கிட்ட நானும் ரொம்பவே சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தேன், அவன் கிட்ட படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜெரோம மீட் பண்ண அடிக்கடி வருவேன். ஜெரோம் கொடுத்த தைரியத்தினாலையும் அவன் கொடுத்த ஆறுதல்னாலையும் அந்த பாய் ஃப்ரெண்டை என்னால பிரேக்கப் பண்ண முடிஞ்சது. அதுல இருந்து வெளியில வந்ததுமே ஜெரோம் என்ன ப்ரப்போஸ் பண்ணான். அதுல எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலைனாலும் நாங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தோம். 3 வாரத்துல எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான முகமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு திரும்ப வரும்போது அவன் எனக்காக வீட்டுல வெயிட் பண்ணான், ரொம்பவே கோவமா இருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இவனை பாக்குறதுக்காண்டி சினிமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு வருவேன், அதான் மனசுல வச்சுட்டு இப்ப நீ யார பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லி என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சான். நிறைய நாள் வீட்டுக்கு வரமாட்டான், இவன் எங்கதான் போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் அவன் இன்னொரு பொண்ணு கூட இருந்தான். ஏன்னு கேட்டதுக்கு அவன் என்னவே காரணமா சொல்லி என் மேலே திருப்பி விட்டுட்டான். இதை விட ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னன்னா ஆனிய அவனோட பொண்ணாவே அவன் நினைக்கல, என்னன்னு தெரியல, நல்ல விளையாடிட்டு பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பேசாமே போயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே சொல்லுவாங்களா. இதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல ஹோட்டல்ல ஒருத்தன்
இருந்தாலே அவ யாருன்றத சொல்லிருப்பாங்க. அது யாருன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்றதுனால பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லிதான் டேட் போலான்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஹோட்டலுக்கு வந்தவனும் இவங்க சிங்கிள் மதர்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போன்ல நல்லா பேசி டேட்க்கு போலான்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி வரும்போது இவங்க குழந்தையோட வந்திருப்பாங்களா. குழந்தையோட வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனும் தெரிச்சு ஓடி இருப்பான். இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஹீரோயினி ஹீரோவை பார்த்து என்ன மீட் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன பிளானா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் இந்த ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு அங்க ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவங்க கூட பேசி அவங்க வீட்டுக்கே போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடி ஜாலியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட போட ஹீரோயினி உள்ள போய் ரெடி ஆயிட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, அப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், அதே டைம் நீயும் சந்தோஷமா இருந்திருப்பீல, வா ஒரு டைம் டிராவல் பண்ணி அந்த சமயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் ஃப்ரெண்டோட வெளியில போறேன் ஆனிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எழுதி வச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி ஹீரோயினிக்கு பிடிச்ச இடம் ஹீரோக்கு பிடிச்ச இடம்னு சொல்லி எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. இப்படி அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ஹீரோவோட வீடும் பக்கத்துல வந்துருமா. சரின்ட்டு 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வர அப்படி வரும்போது மேல இருந்த அந்த அங்கிளும் நடத்து அப்படின்ற மாதிரி செய்கையிலே சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்க அம்மாவோட ரூம் இவரோட ரூம்னு சொல்லி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு இருப்பாரா. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துல இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகுற மாதிரி வர அந்த இடத்துல ஹீரோயினி கண்ணாடியில அவங்களோட முகத்தை பார்த்தவங்க டக்குன்னு ஹீரோ விட்டு விலகி போக அந்த இடத்துல ஹீரோவும் ஒண்ணு புரியாம இருக்கும்போது ஹீரோயினி அவங்களோட ட்ரெஸ்ல ஒயின் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு வருவாங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு என்ன லேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோயினியும் ஆமா லேட் ஆயிடுச்சு, ஆனி தனியா வீட்டுல இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி ஹீரோயினியோட வீட்டுக்கிட்ட வந்து டைம் டிராவல் நான் நினைச்ச மாதிரி இல்ல, அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ பரவாயில்லைங்க, எதுக்காக சாரி சொல்றீங்க, எனக்கு ஜாலியா தான் இருந்தது, இந்த 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்கு, அந்த ஃபீல் முடியறதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப போக அப்ப ஹீரோயினி திரும்பவும் அங்க இருந்து சைக்கிள் பெல் அடிச்சு ஹீரோவை கூப்பிட திரும்பவும் இவங்க லிஃப்ட்ல ஏறி மேல வருவாங்களா. இது வரைக்கும் படம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஒரு மாதிரி ஃபீலோட போயிட்டு இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் படத்துல பரபரப்பு ஆரம்பிச்சு அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட போக ஆரம்பிக்கும். லிஃப்ட் விட்டு இறங்கினவங்க வீட்டோட கதவை திறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரம் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டே உள்ள போவாங்களா. உள்ள போனவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்க என்னன்னு பார்த்தா ஹால்ல இருக்கிற சோஃபால ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் இறந்து போன நிலைமையில பெணமா இருப்பாரு. இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனவங்க தன்னோட குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க குழந்தை நிதானமா தூங்கிட்டு இருக்குமா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட நினைச்சு அழுக ஆரம்பிக்க ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்தி திரும்ப ஹாலுக்கே கூட்டிட்டு வருவாரா. அப்ப ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ அவர்கிட்ட பல்ஸ் இல்லைங்க, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் போலீஸ்க்காவது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் போன் எடுத்து டயல் பண்ண போவாரா. அதே இடத்துலதான் ஹீரோயினி ஒரு நோட் எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பேப்பர் கசிங்கி போன நிலைமையில இருக்குமா. அதை எடுக்கலான்னு போனவங்க இங்க இருக்கிற எதையும் தொடக்கூடாது, போலீஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ போனை டக்குன்னு கட் பண்ணி நான் இங்க இருக்கிறது சரியா வராது, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்டு ஹீரோயினி ஒன்னும் புரியாம இருக்கும்போது அப்ப ஹீரோ ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் திரும்ப வந்தேன், இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா எம்எல்ஏ தான் சந்தேகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட இதை ஹீரோயினி ஷாக்கா கேட்டுட்டு இங்க இருந்து முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவும் வெளியில போலான்னு நினைக்கிறவரு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள அவர் என்னென்ன பொருளை தொட்டாரோ அது எல்லாத்தையும் கர்ஷிஃபால தொடச்சிட்டு அங்க இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இவர் மாட்டி விட்டு அந்த குருவி கூட்டையும் தேடி பார்ப்பாரு. ஆனா அந்த இடத்துல அந்த குருவி கூண்டு இருக்காதா, அது போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோயினியை பார்த்து வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க கூட இருப்பேன், ஆனா இந்த பிரச்சனையில என்னால இருக்க முடியாது, நம்ம 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி தான் உங்க ஹஸ்பண்டா கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி போலீஸ் நம்ம மேல பழிய போட்டுருவாங்க, அதனாலதான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா 7 வருஷத்துக்கு முன்னாடி ரோசியை காமிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி சொன்னது மாதிரி இவங்க 3 மாசம் ஒன்னாதான் வாழ்ந்திருப்பாங்க. ரோசிக்கு இப்படி இருக்கிறது தப்பு அப்படின்றது புரிய வந்ததுனால ஹீரோ விட்டு விலக நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ விடாம கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல ஹீரோ அவங்களுக்காக தோசை ரெடி பண்ணி இட்லி பொடியில ரிங்க வச்சு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல இட்லி பொடியில ரிங்க வச்ச மாதிரி காமிச்சாங்களே அது ஹீரோ தான். ரோசியும் அந்த ரிங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் இது சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கடைசியா அவங்க கிட்ட கேக்குறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்களா. அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆகி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட 2 பேரும் சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம், நான் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல, பார்த்தா அந்த இடத்துல ரோசி இறந்து போய் கிடந்தா, நான் தான் அவளை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டரும் ஆயிருப்பாரு. இப்படியே இதை ஹீரோ நினைச்சு பாக்குற மாதிரி காமிச்சிட்டு அங்க பக்கத்துல டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடியே 2 போலீஸும் வந்து அதே இடத்துல டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்க ஹீரோவும் போலீஸ பார்த்து மனசுக்குள்ள பயந்தாலும் வெளியில காட்டிக்காத அளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்க அப்ப ஹீரோயினி அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு நடந்து வருவாங்களா. அதையும் பார்த்துட்டு இவர் ஒன்னும் புரியாம இருக்கும்போது அப்ப அங்க இருந்த போலீஸ் ஹீரோயினியை பார்த்து கையில குழந்தையோட இந்த டைம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினியும் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த போலீஸும் தனியா போறது சேஃப் கிடையாது, நானே உங்களுக்கு டாக்ஸி புடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடா வந்த டாக்ஸியை புடிச்சு ஹீரோயினி அனுப்பி வச்சுட்டு அந்த
அந்த போலீஸும் அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோ வீட்ல அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்கான். இந்த நேரத்துல இவ எங்க போறா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டில அதே இடத்துக்கு இன்னொரு டாக்ஸி வருமா, அந்த டாக்ஸி கிட்ட போலான்னு நினைக்கும் போது அதுல ஆல்ரெடி வந்த நபரு காரோட டோரை திறக்கும் போது ஹீரோ மேல பட்டு அந்த இடத்துல அவர் கீழே விழுந்து அவரோட தலையிலே அடிபட்டுருமா. திரும்ப எழுந்து வந்து அந்த நபரை அடிக்க போகலான்னு நினைக்கும் போது அப்ப அவருக்குள்ள கோபத்தினால அவர் ஒரு செகண்ட் மாறுவாரு. இதை நம்மளால பார்க்க முடியும். இந்த கோபத்துலதான் ரோசியையும் கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நிதானம் ஆனவரு சர்ச்சுக்கு போய் ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது அவங்களும் அவங்க குழந்தையோட உட்காந்துருக்காங்களா. அங்க பிரேயர் நடந்துட்டு இருக்க சமயத்திலே இடையில ஹீரோயினியும் மயங்கி விழுக ஹீரோயினி பக்கத்துல இருந்தவரு அவங்கள கை தாங்களா நடத்தி கூட்டிட்டு வருவாரா. அதுல ஹீரோவும் ஜாயின் ஆயிக்க ஹீரோயினிய வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் காரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் போக அவரோட பேரு ரோனி. இந்த சைடு ஹீரோவும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பார்த்து முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோயினி திடீர்னு கண்ணை முழிச்சு ஹீரோ பார்த்து முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதே இடத்துல நின்னுட்டே இருப்பாரா. அப்போ உள்ள இருந்த ஒரு லேடி ஹீரோயினி கிட்ட வந்து உன்னோட வாட்ச உள்ள மிஸ் பண்ணிட்டமா இந்தா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கும்போது ஹீரோயினி அந்த வாட்ச வாங்கி அவங்களோட பேக்ல வச்சுக்க இந்த சைடு ரோனியும் காரை எடுத்துட்டு வந்து ஹீரோயினிய உள்ள உட்கார வச்சுட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஹீரோவை பார்த்து நீங்களே காரை டிரைவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் காரை எடுத்து டிரைவ் பண்ண ஆரம்பிப்பாரா. போற வழியில எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி எழுந்து எனக்கு இப்ப பரவாயில்ல வீட்டுல மட்டும் டிராப் பண்ணிருங்க, காலையில இருந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனாலதான் மயக்கம் வந்துருச்சு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இவங்களோட வீடு தெரியாத மாதிரியே உங்க அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினியோட வீட்டு வாசலுக்கே வர வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினி உங்களுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்றேன் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்த இன்வைட் பண்ண ஹீரோக்குனா ஒரே ஷாக்கு. என்னன்னா ஹீரோவை முதல்ல எப்படி இவங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவரையும் கூட்டிட்டு போவாங்களா. இதை பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆயிட்டே அவங்க கூடயே போக அப்படி லிப்ட்ல ஏறும்போது ஹீரோயினி ரோனியை பார்த்து உங்க வீட்டுல உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ரோனி கால்ல ஷூலேஸ் கட்டுறது மாதிரி அவரோட மேரேஜ் ரிங்க எடுத்து மறைச்சு வச்சுட்டு நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலா அந்த ரோனி ஒரு ஜொல்லு பார்ட்டி ஹீரோயினி கிட்ட வளைஞ்சிட்டு அவனை வீட்டுக்குள்ள போனா அவரோட வீட பார்த்து ரொம்பவே சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி பாராட்ட ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல பாடி இருக்காது. எங்கடா போச்சு பாடி அப்படின்ற மாதிரி அவரும் மொழி பிதுங்கி போய் நிக்க உள்ள வந்த ஹீரோயினியும் அதே மாதிரி அவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சுட்டு மியூசிக்க பிளே பண்ணிட்டு குழந்தைய தூங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போக இந்த சைடு ரோனியோ வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்கள மாதிரியே வீடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பத்தி பேசிட்டு இருக்கு. ஆனா இந்த சைடு ஹீரோவோ அந்த வீட்டுக்குள்ள அந்த பணத்தை எங்க மறைச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாரா. அப்ப அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல இவர் வச்சிருந்த குருவி கூண்டு இருக்குமா அதை பார்த்துட்டு அவர் மறுபடியும் ஷாக்காக முதல்ல பார்க்கும்போது அந்த குருவி கூண்டு இருக்காது, இப்ப பார்த்தா அந்த குருவி கூண்டு அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல தான் இருக்கும். இது எப்படி நடந்திருக்கும் என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருக்க அப்ப ரோனி ஹீரோவை கூப்பிட்டு ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன், நான் அந்த பொண்ணை ட்ரை பண்ண போறேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் ட்ரை பண்ணு, ரெண்டு பேத்துல யாருக்கு சிக்குதோ அவங்க இன்னொரு ஆளுக்கு விட்டு கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ உனக்கு இது தேவையில்லாத வேலை பேசாம போயிரு அப்படின்னு சொல்லுவாரா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உள்ள இருந்து வந்து என்னோட வாட்ச காணோம் சர்ச்ல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி ரோனி கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோ உங்களோட பர்ஸ்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோனி அவங்க சர்ச்ல தான் வாட்ச போட்டிருப்பாங்க பேக்ல எப்படி இருக்கும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஹீரோவை அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடலாம் அவங்க ஃபேமிலியில அவருக்காக வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் மண்டைய ஆட்டிட்டு அவங்க கூட நடந்து போக அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி ஹீரோவை அவரோட வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட பாய் சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு கிளம்ப இந்த சைடு ஹீரோவும் திரும்ப ஹீரோயினி வீட்டுக்கே போய் அவங்க வீட்டுக்கு பின்னாடி வழியா ஒரு படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டு வழியா திரும்ப அந்த ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல திரும்பவும் பாடி இருக்குமா. இதை பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகுற மாதிரி நம்மளும் ஷாக் ஆக முதல்ல இந்த பாடி இல்ல இப்ப எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாடி கிட்ட போய் உண்மையிலே அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அதை பயமுறுத்தி எல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போகும்போது அந்த பாப்பா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்குமா. அந்த பாப்பா கிட்ட நான் சாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ அழக்கூடாது எப்பவும் தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு அங்க இருந்த பேப்பர்ல ஒரு ஸ்வேனையை ரெடி பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு வெளியில போனவங்களும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து பாடியை பார்த்து ஷாக் ஆக இந்த சவுண்டை கேட்ட ஹீரோ அந்த குட்டி பாப்பா கிட்ட நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவர் அந்த சைடு போற மாதிரி காமிச்சிட்டு வழக்கம் போல ஹீரோயினி ரோனியும் அந்த குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ரூம்ல வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குமா. அதை பார்த்துட்டு ரோனி அந்த சைடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோயினியும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஏதோ ஞாபகம் வந்து திரும்ப அந்த ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஹீரோ பேப்பர்ல செஞ்ச ஸ்வேன் இருக்குமா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இங்கதான் இருக்காரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமை சுத்தி பார்க்கும்போது ஹீரோவும் அங்கதான் இருப்பாரா. அவரை அங்க இருந்து போக சொல்லி வந்த வழியாவே அனுப்பி வைக்க ஹீரோவும் அந்த படிக்கட்டு வழியா இறங்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துருவாங்களா. அதை பார்த்துட்டு திரும்ப அந்த படிக்கட்டுலயே மேல ஒரு ஃப்ளோர் போற மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டுல ஏறி மேல போனவரு அங்க ஏதோ ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கதவையும் திறந்து உள்ள போய் ஒரு இடத்த பார்க்கும்போது அவரோட முகத்துல அப்படி ஒரு ஷாக்கு, எதை பார்த்து அவர் இப்படி ஒரு ஷாக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி நம்மளும் முழிச்சிட்டு இருக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு மரியாவும் ரோனியை பார்த்து போலீஸ் வர வரைக்கும் நீங்க எங்க கூட இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ரோனியும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவங்க வர வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன், அவங்க வந்தாலும் என்ன நடந்ததோ உண்மையா சொல்லுவோம், ரெண்டு பேரும் சர்ச்சில் பார்த்தோம் உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு
முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோம், நீங்க எனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணீங்க, வாட்ச் மிஸ்ஸிங், திரும்ப சர்ச்சுக்கு போய் எடுத்துட்டு வரும்போது வீடு கதவு திறந்து இருந்தது, உள்ள வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றத நடந்தது மாதிரியே சொல்லிடுவோம். இதுக்கு இடையில ஹீரோ வந்த விஷயத்த மட்டும் நம்ம மறைச்சிடலாம், நமக்கு உதவ போய் அவருக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, அதனால அவரை பத்தி எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஒரு ஏட்டமாவை காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் லக்ஷ்மி, நம்ம ராதிகாமான்னு வச்சுக்கலாம். அவங்களும் அங்க இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஹீரோயினி கிட்ட நீங்க வாட்ச் எடுக்க சர்ச்சுக்கு போனீங்க, திரும்ப வர்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ரோனி என்னாலதான் லேட் ஆச்சு, நான் ஒரு கேட்டரிங் பிசினஸ் பண்றதுனால இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபியோட பார்ட்டி, அதை விசிட் பண்றதுக்காண்டி போக வேண்டியதா இருந்தது, கூட அவங்களும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோயினியை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, இது கொலைன்னு நினைக்கிறீங்களா இல்ல தற்கொலைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் தெரியல, இப்போதைக்கு என்னால எதுவும் யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கன் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் எனக்கு தெரியும், ஒரு தடவை நான் பாத்திருக்கேன், எதுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறதாகவும் சேஃப்டி காண்டி வச்சிருக்கிறதா சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது, இது எல்லாமே அவரோட கற்பனையால வந்தது, அதுக்கு காரணம் அவர் அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனாலதான், கொஞ்ச நாளாவே சரியில்லாம இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்திலே அவங்க ஹஸ்பண்டோட பாடியை எடுத்துட்டு போக இவங்களோ கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லி யாராவது இருக்காங்களா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க வீட்டுல தங்கிட்டு நீங்க நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வந்தா போதும், அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோயினியும் எதுவும் பேசாம அழுதுட்டு இருப்பாங்களா. சரின்னு இன்ஸ்பெக்டர் ரோனியை பார்க்கும்போது அவர் நைஸா ஒரு பாக்கெட்ல இருந்து ரிங் எடுத்து கையில மாட்டிட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் காமிக்க இன்ஸ்பெக்டர் எதுவும் பேச முடியாம அந்த சைட போக இந்த சைடு ராதிகா அம்மா ஹீரோயினி பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இருப்பாளா. இன்ஸ்பெக்டரும் அங்க போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அந்த பொண்ணு சைலண்டாவே இருக்குமா. இவங்களும் என்ன புரியாம இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து இவளால பேச முடியாது, இதுக்காக நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, டெய்லி அவளோட நாக்குல தேனை தடையிட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அவ பேச போறா அப்படின்ற மாதிரி அவரு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ராதிகா அதை பார்த்துட்டு இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்களும் அந்த சைடு போக அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ராதிகா மாட்ட போகும்போது அவங்க ஒரு தியரியை ரெடி பண்றாங்க. அது என்னன்னா ஹீரோயினிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஆரம்பத்துல நல்லா தான் போயிருந்திருக்கு, இடையில ரோனி கூட எப்படியோ பழக்கம் வந்திருக்கு, இந்த விஷயம் அவளோட ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால அவன் வெளியில போனவன் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்துல இவங்களும் ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு வர இவளோட ஹஸ்பண்ட் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஆனா இவன் அறபோதையில இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் அதை சமாளிச்சு திரும்ப அவனையே ஷூட் பண்ணி இத சூசைடா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்ஸ்பெக்டரும் எல்லா நேரமும் உங்களோட அனுபவம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணை பார்த்தா கொலை பண்ணது மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராதிகாமாவும் அங்க இருந்த புக்ஸ் எல்லாம் காமிச்சு இது எல்லாமே கிரைம் புக்ஸ், இதுல இருந்து கூட அவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணிருக்கலாம், வருஷ கடைசியில பெண்டிங் வைக்காம இந்த கேஸ் எப்படியாவது முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல அந்த ரோனி அங்க இருந்த சோஃபாவை நகட்டி ஏதோ பண்ணிட்டு இருப்பாரா. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி யோ கிரைம் சீன்ல என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ரோனியும் என்னோட பர்ஸ் இங்கதான் மிஸ் பண்ணிட்டேன், அது இருக்கான்னு சொல்லி தான் சார் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதனால இன்ஸ்பெக்டருக்கு அவர் மேல டவுட் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு. அதே சமயத்துல ஹீரோயினி அந்த இடத்துக்கு வருவாங்களா. அவங்கள பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கேஸ முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால இன்னைக்கு நைட்டு இந்த ரூமை சீல் பண்ண போறோம், நீங்க எங்க தங்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அங்கேயே கொண்டு வந்து டிரா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோயினி எனக்கு வெளியில யாரையும் தெரியாது, நாங்க அந்த ரூம்லயே தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டரும் அந்த ரூமை பூட்டி சீல் வச்சுட்டு வெளியில வரும்போது இங்க ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு, இந்த சத்தம் இந்த பில்டிங்ல இருக்கிறவங்களுக்கு யாருமே கேட்கலையா, இந்த பில்டிங்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினியும் இந்த பில்டிங்ல ஆபீசர்ஸ் தான் நிறைய இருக்கு, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால எல்லாமே லீவு, எங்களோட பேக்கரி கீழே இருக்கிறதுனாலதான் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இன்ஸ்பெக்டர் பேக்கரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் கூட்டி போவாங்களா. அவரும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒரு எலக்ட்ரிக் ஷா இருக்கிறதையும் பாக்குறாரு. பேக்கரி இருக்கிறதுனால மரத்தை அறுக்கிறதுக்கு எப்படியும் தேவைப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி எதுவும் பேசாம அங்க இருந்து போலீஸ் எல்லாம் கிளம்பி போக அதுக்கப்புறம் ஹீரோயினி அந்த எலக்ட்ரிக் ஷாவையும் எடுத்துட்டு கையில ஒரு எமர்ஜென்சி லைட்டோட மேல வருவாங்களா. எங்க வர்றாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஃப்ளோரை விட்டுட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு வருவாங்க. அங்க ஒரு ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து நிக்க என்னன்னு பார்த்தா கீழே ரூம் இருந்தது மாதிரியே மேலேயும் ஒரு ரூம் இருக்கும். ஆக்சுவலா ஜெரமோட பாடி இருந்தது செகண்ட் ஃப்ளோரு, இப்போ இவங்க இருக்கிறது தேர்ட் ஃப்ளோரு. இந்த ரெண்டு ரூமையும் டிட்டோவா ஒரே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால டென்ஷன்ல அவர் அடிக்க வருவாங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த விஷயத்த நீ எப்படி பண்ண, உனக்காக நான் உதவி பண்றேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது இவங்க தேர்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போ குழந்தைய தூங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி இருக்கிற படிக்கட்டு வழியா செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து அங்க குழந்தைய தூங்க வச்சுட்டு திரும்ப ஹாலுக்கு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் அரை மயக்கத்துல இருப்பாரா. அதுக்கு காரணம் ஸ்டார்டிங் சீன்ல மிக்சில சில மாத்திரைகள் எல்லாம் போட்டு அரைச்ச மாதிரி காமிச்சாங்களே, அது ஃபுல்லாவே ட்ரக்ஸ். அவங்க ஹஸ்பண்ட்கே தெரியாம கொஞ்சம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அரைச்சதை அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ட்ரிங்க்ஸ்ல கலந்து வைக்கும் போது அவரும் அதை குடிச்சிட்டு அரை மயக்கத்துல இருப்பாரு.
இருப்பாரா. இவங்களும் பக்கத்துல போய் அவரோட கைய வச்சு அவரை ஷூட் பண்ணவும் செய்யறாங்க. வெளியில இந்த சத்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ஹீரோ இருக்கிற ரூம்ல இவங்க மியூசிக்க ஆன் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அது ஒரு ஃப்ளோல ஹை பீச்ல பாடும்போது கரெக்டா அந்த டைமிங்ல இவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேப்பர்ல ஒரு நோட் எழுதி வச்சாங்க இல்லையா, அதை அவரோட கையாலேயே கசக்கி போட்டுட்டு திரும்ப மேல வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினியோட பொண்ணு பேச முடியாத காரணமே அவங்களோட ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இவனை எத்தனை தடவை கொன்னாலும் தப்பே இல்ல, நான் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் டேட்க்கு போறது மூலமா ஒரு ஐ விட்னஸ் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அவனும் ரெஸ்டாரண்ட்ல பாதியில அவன் விட்டுட்டு போயிட்டான். பிளான் சொதப்பிக்கிச்சோ அப்படின்னு சொல்லி நானும் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீ வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க அந்த இடத்துல ஹீரோவும் அடுத்து உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினியும் இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சு என்னோட பேக்கரியில இருக்கிற ஓவன்ல போட்டு எரிச்சிடணும். கிறிஸ்துமஸ்ன்றதுனால புகை ஏன் இவ்வளவு வருதுன்னு சொல்லி யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் நொறுக்கி பேக்கரியில இருக்கிற ஓவன்ல எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்களா. அதே சமயத்துலதான் ரோனியோட பர்ஸும் கையில கிடைக்குமா, அதையும் கொடுத்து தீயிலே போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவோ அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரோனியோட ஃபேமிலி போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு ஒரு அழகான ஃபேமிலி உள்ள இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்காண்டி நானும் ரொம்பவே ஏங்கி இருக்கேன், இதை எரிக்க வேணாம், நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகும்போது கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ல வச்சுக்க. அதுக்கு ஹீரோயினி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட சம்மதத்தை இன்டைரக்டா சொல்ல, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சவங்க ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது அவர் வாங்கி வச்சிருந்த அந்த குருவி கூண்டை அங்க இருந்த டேபிள்ல வச்சுட்டு இதை சாண்டா கொடுத்ததா உன் பொண்ணு கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போக, அப்படி இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல ராதிகா அம்மா கூட இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட போலீஸ்காரங்க கேக்குற விதமா கேட்டா எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் வெளியில வந்துரும் அப்படின்றதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு அங்க இருந்த ரூம்குள்ள போக, அந்த ரூம்ல தான் ரோனிய நைட் ஃபுல்லா உட்கார வச்சு விசாரிச்சிருப்பாங்க. அவனும் ஹீரோ பத்தி எல்லா உண்மையும் சொல்ல, வெளியில வந்த ராதிகாமாவும் அங்க இருந்த கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட ஹீரோவோட அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துல ஹீரோ இருக்கான், அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா ஹீரோவோட வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருப்பாரா. அங்கிள் தான் அவரை எழுப்பி உன்னை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு அப்படி சொல்லி கூப்பிட, ஹீரோவும் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வருவாரா. அப்ப அங்கிள் நேத்து நைட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தில, அந்த விஷயத்த பத்தி நான் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல, நீயும் பார்த்து ஜாக்கிரதையா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்ப, நல்ல வேலைக்கு இவர் அந்த உண்மையை சொல்லல அப்படின்ற மாதிரி நம்மளும் நினைச்சிட்டு இருக்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ரோனியோட வைஃப் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே இன்னசென்ட், ஆளு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொலை பண்ற அளவுக்கு அவர் போக மாட்டாரு, தயவு செஞ்சு அவரை வெளியில விடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அதுக்கு ராதிகாமாவும் நீங்க தான் தப்பு செய்யல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க, இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் தான், இதை முடிச்சுட்டு நாங்களே அனுப்பி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு ஹீரோவும் அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டேபிள்ல இருந்த பேப்பர்ல ஸ்வான் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஹீரோ கூப்பிட்டு நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, ஒரு கேஸ் விஷயமா தான் உங்களை விசாரிக்க கூப்பிட்டேன், நேத்து நைட் எங்க இருந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நேத்து தான் சார் நான் ஊர்ல இருந்து வந்தேன், குளிச்சு முடிச்சுட்டு ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி வெளியில கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படியே இந்த சைடு ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வரும்போது ராதிகா அவங்க கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு, அது பார்க்கும்போது சூசைட் மாதிரி தான் தெரியுது, சீக்கிரமா எங்களோட ப்ரொசீஜரை முடிச்சிருவோம், திரும்ப என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுவோம், பாடியை உங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து டின்னர் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம், ஆனா ஹஸ்பண்ட் வராதனால என் குழந்தைய கூட்டிட்டு நான் மட்டும் தனியா போயிட்டேன், சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருந்த தியேட்டர்ல படத்துக்கு போயிட்டோம், படம் முடிச்சுட்டு நேரா சர்ச்சுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த சைடு ஹீரோவும் சர்ச்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கிளம்பணும், ஆனா அவங்க போகும்போதே இப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, என்ன வீட்டுல டிராப் பண்ண சொன்னாங்க, வீட்டுல டிராப் பண்ணும்போது எங்களுக்காக அவங்க ட்ரிங்க்கும் ஆஃபர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வாட்ச் காணான்னு சொன்னதுனால சர்ச்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு ரோனியும் அவங்களும் கார்ல கிளம்பினாங்க, அப்படி போற வழியில என்னோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வீட்டுல போய் கொஞ்சோன்னு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நானும் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஹீரோ சொல்ல, அதே சைடு ஹீரோயினி நேத்து ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்ததுனால எனக்கு சர்ச்சில் மயக்கம் வந்துருச்சு, பக்கத்துல இருந்த ரோனி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கார்ல என்னோட வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணாரு, நான் அவங்களுக்காக ட்ரிங்க்கும் ஆஃபர் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் என்னோட வாட்ச் காணாம போயிடுச்சுன்னு தெரிய வந்தது, திரும்ப சர்ச்சில் தேடி பார்க்கலாம்னு சொல்லி சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம், அதுக்கப்புறம் அவரோட யாட் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ஹீரோ செஞ்சு வச்சிருந்த அந்த ஸ்வான் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நேத்து எங்க கூட ஆல்பர்ட்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாரு, நாங்க திரும்ப சர்ச்சுக்கு போற வழியில அவரோட வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம், அரை மயக்கத்துல இருந்ததுனால என்னால அதை சரியா கவனிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டரும் ராதிகாமாவும் தனியா போய் ஹீரோ விசாரிச்சிங்களே அவர் என்ன சொன்னாரு அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அவன் நேத்து தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான், லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு போனதுனால கோவத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான், கிரைம் ஆஃப் பேஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல இவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, 7 வருஷம் ஜெயில இருந்ததுனால நன்னடத்தையின் காரணமா அவனை நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வந்த உடனே அவனால இன்னொரு கொலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ராதிகாமாவும் ஹீரோயினி மேலயும் ரோனி மேலயும் உங்களுக்கு சந்தேகமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இது கொலையா இருந்தாலும் இவங்க 3 பேரும் வெளியில தானே இருந்திருக்காங்க, இந்த 3 பேத்துல யார் பண்ணிருப்பாங்கன்றத நம்மளால கணிக்கவும் முடியல, 2வது 3 பேரோட வாக்குமூலமும் ஒரே மாதிரியே இருக்கு, அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி கொலையாவே இருந்தாலும்
இருந்தாலும் அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நமக்கு எவிடன்ஸும் இல்ல. அந்த குட்டி பொண்ணு பேசினா மட்டும்தான் இது என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஆனா அவளாலையும் பேச முடியாது. ஒருவேளை அவ பேசிட்டா இந்த கேஸே முடிஞ்ச மாதிரி தான். அது வரைக்கும் இந்த கேஸ் சூசைடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க, அதுக்கப்புறம் இந்த 3 பேர்த்திட்டையும் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிட்டு இருப்பாங்களா. உள்ள இருந்து வந்த ராதிகாமா ரோனிய பார்த்து உங்க பர்ஸ் காணான்னு சொன்னீங்கல்ல, அதையும் ஸ்டேட்மெண்ட்ல எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்பதான் ரோனி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட பர்ஸ வேணும்னே தான் சோஃபால மறைச்சு வச்சிருந்திருப்பாரு. பர்ஸ் எடுக்கிறதுக்கு திரும்ப வீட்டுக்கு போறது மூலமா இவங்க கூட பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இவர் அதை செஞ்சிருப்பாரு. ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் இறந்து போனதை பார்த்துட்டு அவருக்கே கில்ட் ஃபீலிங் வந்ததுனால மறைச்சு வச்ச பர்ஸை எடுத்துலாம் சொல்லி தேடும் போது அந்த இடத்துல பர்ஸ் கிடைச்சிருக்காது. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் பர்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினை பார்த்து இவர் சொன்ன பர்ஸை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினியும் அந்த மாதிரி எந்த பர்ஸையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே ரோனி இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போறதுக்கு முன்னாடி இருந்த பர்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் காணோம் அப்படின்னா ஒருவேளை அந்த பர்ஸ்ல இருக்கிற காசுக்காக கூட யாரோ அவரை கொலை பண்ணிட்டு அந்த பர்ஸை எடுத்து போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு குட்டையை குழப்பி விட, உடனே ராதிகாமாவும் இந்த கேஸ்ல இன்னொரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம், இந்த பர்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் கொலையாளி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வர, இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினை பார்த்து உங்க வீட்டுல வேற ஏதாவது பொருள் காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினியும் நான் அதை சரியா கவனிக்கல, போய் தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ராதிகாமாவும் இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல, ஒரு கொலையை பண்ணிட்டு நாசுக்கா அவன் தப்பிச்சு போயிருக்கான், அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ரோனியும் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண விஷயத்த நினைச்சு எனக்கே அசிங்கமா இருந்ததுனாலதான் வெளியில சொல்லல, நான் உண்மை சொல்றது மூலமா ஒரு அப்பாவியோட கொலைக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் எனக்கு அசிங்கம் ஏற்பட்டாலும் இந்த விஷயத்த வெளியில சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் நீ ரொம்பவே நல்லவன் தான், ஆனா இதுக்கப்புறம் உன்னோட பர்ஸ் எங்கேயாவது தொலைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க போட்டுட்டு உள்ள போய் ராதிகாமா பார்த்து கடைசியா உங்களோட அனுபவம் தான் பெருசுன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த கேஸ் முடிஞ்சது உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி பாராட்ட, அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து உங்களோட பரோல் லெட்டரை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அவரோட பர்ஸை எடுத்து உள்ள இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்தா அது ரோனியோட பர்ஸ். அவரும் அந்த இடத்துல சமாளிச்சு அந்த லெட்டர் வீட்டுல இருக்கு, நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் சாயந்தரம் வந்து அந்த லெட்டரோட காப்பியை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 3 பேத்தையும் இந்த கேஸ் இன்னும் முடியற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, கூப்பிடப்பெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்தையும் அனுப்பி வைப்பாங்களா. இவங்க 3 பேரும் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அப்ப ராதிகாமா ஆனியை கூப்பிட்டு உன்னோட பொருளை மறந்து வச்சுட்டு போறிய அப்படின்னு சொல்லி அந்த குருவி கூண்ட காமிக்க, அந்த பொண்ணு சந்தோஷமா அதை வாங்குமா. அதை பார்த்துட்டு ராதிகாமா இது யார் உன்னோட அம்மா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணும் சாண்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கைய நீட்ட, அந்த இடத்துல ஹீரோயினி தான் பொண்ணு பேசிட்டா அப்படின்ற சந்தோஷத்துல அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுக, இந்த இடத்துல ராதிகாமாக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோயினி மேல சந்தேகம் வந்துருது. இந்த விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த பர்ஸை எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ராதிகாமாட்டையும் காமிச்சிட்டு ரோனி கையில கொண்டு வந்து கொடுக்க, இந்த இடத்துல ஹீரோ தான் அந்த பர்ஸை திருடுனது மாதிரியும் கூடவே அவர் வச்சிருந்த ரிங்கையும் ஹீரோயினியை பார்த்து நீட்ட, அந்த இடத்துல ஹீரோயினி நீயே போட்டு விடு அப்படின்ற மாதிரி கையை நீட்டும் போது ஹீரோவும் அவங்களோட விரல்ல அந்த ரிங்கை மாட்டி விட்டு எதுவுமே பேசாம அந்த ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துறாரு. ஆக்சுவலா ஹீரோயினி ஒரு சீன்ல இவ்வளவு தூரம் பண்ணியும் ஏதாவது ஒரு சின்ன தப்புனால நான் மாட்டிக்கிட்டா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோ அந்த பழியை அவர் ஏத்துக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் சீன்ல எந்த ஒரு டயலாக்கும் இல்லாம அவங்களோட ரியாக்ஷன்ஸ் மூலமா இந்த விஷயத்தை டைரக்டர் நமக்கு தெரியப்படுத்தி இந்த படத்தை முடிச்சிருப்பாரு. வழக்கம் போல விஜய் சேதுபதியும் அவரோட கியூட்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரா நடிச்சிருந்திருப்பாரு. கேட்ரினா கைஃப பத்தி சொல்லவே வேணாம். சிங்கிள் மதரா அவங்களோட வலியையும் ஒரு சரியில்லாத ஹஸ்பண்ட்னால அவங்க பட்ட வேதனையையும் சூப்பரா தெரியப்படுத்திருப்பாங்க. சோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.